அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் 2 இந்தியன் சிட்டிஸ் ஹாஸ் பீன் ஆடட் டு த லிஸ்ட் ஆஃப் குளோபல் வெட்லேண்ட் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகளாவிய ஈரநில நகரங்கள் வலையமைப்பின் பட்டியலில் எந்த 2 இந்திய நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குளோபல் வெட்லேண்ட் சிட்டிஸ் நெட்வொர்க் இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31 சிட்டிஸ் இருக்கு. அதில் இந்தியாவை சேர்ந்த இந்தோர் அண்ட் உதய்பூர் இந்த 2 சிட்டியும் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தோர் அண்ட் உதய்பூர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் த எக்ஸ்கவேஷன் சைட் that helps us understand that the Iron Age in India began in Tamil Nadu அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்து தொடங்கியதை அறிய உதவும் அகழாய்வு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் வந்த இந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகளின் அடிப்படையில் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சிவகலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, which of the following is a condition in which the body's immune system attacks the nerves அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி நரம்புகளை தாக்கும் நிலை பின்வருவனவற்றுள் எது? அதாவது கில்லியன் பேர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இந்த ஒரு சிண்ட்ரோம் தான். சரிங்களா? நம்மளோட ஓன் இம்யூன் சிஸ்டமே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணி நமக்கு அந்த உணர்ச்சிகளை இழக்க செய்யும். சரிங்களா? இது என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது சரியாக இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாம தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவில் ஒரு 40 பேருக்கு சமீபத்தில் 41 பேருக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்க தரப்புல இருந்து. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட் ஆஃப் இஸ்ரோ லிக்விட் ப்ரொபல்ஷன் சென்டர் மகேந்திரகிரியில் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரோ திரவ உந்துவிசை மையத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் மோகன் அவர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்டா, வேர் இஸ் த பாங்கப்பூர் வுல்ஃப் சாங்சுரி த ஃபர்ஸ்ட் வுல்ஃப் சாங்சுரி இந்த ஸ்டேட் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநிலத்தின் முதல் ஓநாய் சரணாலயமான பங்கப்பூர் ஓநாய் சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கர்நாடகாவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.